வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தினா, பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணார்ல. அப்போ அண்ணாமலைக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னா பியூஷ் கோயல் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக சென்னை வாங்க, கமலாலயம் வாங்க, ஈவினிங் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் இருக்குது, வேட்பாளர் தேர்வு தொடர்பாக ஆலோசனை கூட்டம், நீங்கள் டெஃபினட்டாக கலந்துக்கணும், உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு பியூஷ் கோயல் கூப்பிட்டுருக்காரு. அண்ணாமலை புதுச்சேரி கேம்பெயின் முடிச்சுட்டு அவர் கோயம்புத்தூர் புறப்படுறதா பிளான் வச்சுருந்தார். திடீர்னு பியூஷ் கோயல் இப்படி சொன்னாரா, ஹெலிகாப்டரும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் அந்த ஹெலிகாப்டர்லேயே நீங்கள் சென்னை வர முடியும், உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் அழைப்பு கொடுக்குறாரு. அந்த அழைப்பை ஏற்று அண்ணாமலை நேற்று புதுச்சேரியிலேருந்து சென்னை வராரு, கமலாலயம் வராரு. கமலாலயத்தில் அண்ணாமலைக்கு ஒரு வெல்கம் கிடச்சிச்சு பாருங்க. பாஜக தொண்டர்கள்லாம் அவ்வளவு பெரிய வரவேற்பை அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்க. தொண்டர்களுக்கு மிகவும் பிடித்த தலைவர்னா அது அண்ணாமலை தானே. பிஜேபியில் வெல்கம் பண்ணாமையாக இருப்பாங்க? அண்ணாமலை கமலாலயம் வந்த உடனேயே, அண்ணாமலை வருவதற்கு முன்பாக மீது எல்லாமே கமலாலயத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, அண்ணாமலைக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை வந்த உடனேயே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 5 வருடங்களில் திமுக ஆட்சியில் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்துச்சு, இதை டீட்டெயிலாக தொகுத்து குற்றப்பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்லையும் டிஎம்சி கவர்மெண்ட்டுக்கு கீழே எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத அங்கே வெஸ்ட் பெங்கால் பிஜேபி குற்றப்பத்திரிகையாக ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தமிழக பாஜக குற்றப்பத்திரிகை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் 8900 கொலைகள் நடந்திருக்கு தமிழகத்தில் அப்படின்னு பியூஷ் கோயல் அந்த டேட்டாவெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த குற்றப்பத்திரிகைக்கு என்ன தலைப்பு வச்சுருக்காங்கன்னா, குற்றவாளி கூண்டில் ஸ்டாலின் அரசு அப்படின்னு தலைப்பு வச்சுருக்காங்க. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இந்த குற்றப்பத்திரிகையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழக பாஜக. பிறகு பிஜேபியுடைய மையக்குழு கூட்டம் நடந்திருக்கு. இந்த மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை கண்டிப்பாக இந்த தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு பியூஷ் கோயல் வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு. பாஜக தலைமை அண்ணாமலை போட்டியிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சில விஷயங்களை அண்ணாமலை கிட்ட பேசியிருக்காரு. அண்ணாமலையும் அதற்கு அவர் தரப்பு ரியாக்ஷனை கொடுத்துருக்காரு. பியூஷ் கோயல் என்ன பேசினாரு, அண்ணாமலை என்ன ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பேசலாம். அண்ணாமலை போட்டியிட்டே ஆகணும் அப்படின்னு எதுக்காக பியூஷ் கோயல் இப்படி அண்ணாமலை கிட்ட கேட்குறாரு, என்ன காரணம் அப்படின்னா, அண்ணாமலை போட்டியிட்டால் தான் இந்த தேர்தலில் என்டிஏ பலமாக தேர்தலை சந்திக்க முடியும். அண்ணாமலை இந்த தேர்தலை ஸ்கிப் பண்ணிட்டாருன்னா டெஃபினட்டாக ஒவ்வொரு தொகுதியிலையும் அண்ணாமலைக்காக பிஜேபியில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் பாஜகவை ஒரு 20,000 பேருக்கு பிடிக்குதுன்னா அதில் 10,000 பேருக்கு மேலே அண்ணாமலைக்காக லாஸ்ட் 3 இயர்ஸாக பிஜேபியில் சேர்ந்தவங்க 3 வருஷத்துக்குள்ளே. அப்போது அவ்வளோ பெரிய வலிமை வச்சுருக்காரு அண்ணாமலை ஒவ்வொரு தொகுதியிலையும். பாஜகவை பிடிக்கக்கூடியவர்களில் சரிபாதி பேர் அண்ணாமலைக்காக பிஜேபிக்குள்ளே வந்தவங்க. அப்போது அண்ணாமலை இந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடலைன்னா அண்ணாமலைக்கே சீட்டு கொடுக்கல, அவர் விரும்பக்கூடிய தொகுதியை அதிமுக கிட்ட இருந்து கேட்டு பெறலை அப்படிங்கிற இந்த அதிருப்தி ஒவ்வொரு தொகுதியிலையும் எதிரொலிக்கும். அப்போது அண்ணாமலை போட்டியிட்டால் மட்டும்தான் பாஜக தொண்டர்கள் சமாதானம் அடைவாங்க. அதுவும் அண்ணாமலை விரும்பிய தொகுதியில் போட்டியிட்டால் தான் சமாதானம் அடைவாங்க. இல்லைன்னா குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அது தேர்தல் வெற்றியை பாதிக்கும். நாட் ஒன்லி 27 கேண்டிடேட்ஸ், பிஜேபியுடைய வேட்பாளர்களை மட்டும் பாதிக்காது, 234 தொகுதிகளையும் பாதிக்கும். அதிமுக வேட்பாளர்கள் அதிமுக கேண்டிடேட்டு ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னா அந்த தொகுதியில் பாஜகவினர்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது இந்த குழப்பத்தின் காரணமாக. ஸோ இதன் காரணமாக தான் தொடர்ந்து பாஜக அண்ணாமலை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலை அவருடைய ஸ்டாண்டில் கிளியராக இருக்கார். அண்ணாமலையுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒன்று. ரெண்டாவது, கேரள பாஜக மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2500 ரூபா கூப்பன் பிஜேபி ஆட்சி அமைஞ்சோனே அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய வாக்குறுதி தான். இப்போது உரிமை தொகையாக பணமாக தமிழக அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்துக்கிருக்காங்க. பணமாக கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை? வீட்டில் சில குடும்ப தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் டாஸ்மாக் கொண்டு போய் கொடுக்கறது அதிகம். நிறையா ஃபேமிலிஸில் இது நடக்குது. அப்போது இதை தடுக்கணும்னா என்ன பண்ணுறது? பணமாக கொடுக்காம கூப்பனாக கொடுக்கறது. அதுவும் மளிகை ஜாமான்கள் மற்றும் மருந்து பொருட்கள் வாங்குறதுக்கு மட்டும்தான் அந்த கூப்பனை யூஸ் பண்ண முடியும். 2500 ரூபா மாதம் 2500 ரூபா மதிப்பு மிக்க கூப்பன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கப்படும் அப்படின்னு இப்போ பாஜக அறிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த 2500 ரூபா கூப்பன் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு மக்கள் மருந்தகம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே மக்கள் மருந்தகத்தில் விலையெல்லாம் கம்மி, விலை குறைவு,
ஸோ மேலும் இந்த கூப்பனை பயன்படுத்தும் போது இலவசமாகவே ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான மருந்து பொருட்களை வாங்க முடியும். ஸோ இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான தேர்தல் வாக்குறுதியை கேரளாவில் பாஜக அறிவிச்சிருக்காங்க. கேரளா முழுவதும் இந்த பாஜகவுடைய வாக்குறுதி பற்றி தான் பேச்சு. இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.